இந்த கிரகங்களுக்கும் கோவிலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஆக்சுவலா இது ஒவ்வொன்று பின்னி இருக்கு. இப்போ செவ்வாய்ன்னு எடுத்துக்கோங்களேன், அது முருகரோட அம்சம்னு சொல்லுவாங்க. புதன் எடுத்துக்கோங்களேன், பெருமாளோட அம்சம்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அதிதேவதைகள்னு சொல்லுவாங்க. இந்த அதிதேவதைகளை நம்ம ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஆவணி மாசத்துக்கு அப்புறம் புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசத்துல புதன் உச்சம் அடைவார். ஸோ அப்போ பெருமாளோட அம்சம் நம்ம அதிகமா பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. கடக மாசம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கடக மாசத்துல சந்திரன் தான் ஆதிக்கம். அதனாலதான் ஆடி மாசத்துல அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல நம்ம இது பண்ணிருக்கு. சரி, அப்போ நம்ம இது பண்ணாதான் இது நடக்குமா, இப்போ இது பண்ணா இது நடக்குமா? ரெண்டு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா கிடையாது. வாட் இஸ், நீங்க எது பண்ணாலும் எது பண்ணலனாலும், நான் போன இன்டர்வியூல சொன்னதுதான், மனம் இருந்தால் மார்க்கம் வந்து, மனம் இல்லை என்றால் எதுவுமே வேலைக்காகாது. மனசு தான் ஃபர்ஸ்ட். மனசு சுத்தம் பண்றதுக்கு மட்டும்தான். அதனாலதான் நீங்க எல்லா கிரகமும் விட ரொம்ப வேகமா நம்மளுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 4 தடவைக்கு டெய்லி சுத்திக்கிட்டே இருக்கிற கிரகம் என்ன? சந்திரன். நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த சந்திரன் நிக்கிற இடம் தான் நட்சத்திரம். சரியா? அப்ப அந்த சந்திரன் நிக்கிற இடம் நட்சத்திரம் போது சந்திரன் பயிற்சி ஆயிட்டே இருக்கணும். 2.5 நாளைக்கு ஒரு தடவை அவர் பயிற்சி ஆயிட்டே இருக்கணும். அவரை நகரலன்னா உங்களோட நட்சத்திரம் அப்படியே இருக்கும், என்னோட நட்சத்திரமும் அப்படியே இருக்கும்.